அப்படியே இருங்க, எந்த ஃபோன் வாங்காதீங்க. எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வாங்குங்க. 25லேருந்து 30Kக்குள்ள செம பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வந்திருக்கு. அது என்ன ஃபோனுன்னா iQ Neo 10R. செம பரபரப்பு. இந்த ஃபோன் வந்த உடனே ஆகுன்றாங்க, பட்ஜெட் கில்லரு அது இது என்னெல்லாம் சொல்றாங்க. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இருக்கிற ஆண்ட்ராய்டு என்னதான் இருக்கு அதுக்குள்ளன்னு பார்க்கணும். இருக்கிற ஆண்ட்ராய்ட்லாம் தூக்கி நொறுக்கிட்டு இதுதான் இந்த பட்ஜெட்ல டாப்ல வந்து நின்றுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஐக்யூ பார்த்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்லேயும் அவனுக்கு ஒரு ப்ராடக்ட் இறக்கி வச்சிருக்கான். ஒன்ஸ் அப்பான டைம் சாம்சங் பண்ண மாதிரி தான் J சீரிஸ், A சீரிஸ், M சீரிஸ்ன்னு என்னென்னோ ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்கினால இவனுக்குன்னு சொல்லிட்டு இவனோட ப்ராடக்ட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒன்று இறக்கி வச்சுருக்கான். பட் ஆனால் மற்ற எல்லா அந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல டீலாக தான் இருக்குது. ஆமாம், நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு. வாங்க இதுக்குள்ளே போய் என்ன ஸ்பெக்ஸ் என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். முதல்ல டிஸ்பிளே பற்றி சொல்லுங்க ஜி. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே தான் இருக்கு. 144X அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 144 வந்து ஒரு 2-3 கேம் தான் சப்போர்ட் ஆகும். அந்த கேம் என்னன்னு உனக்கு தெரியவே தெரியாது. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சப்போர்ட் ஆகுது. அந்த கேம் ஏன்டா அவ்வளோ இது கொடுத்து ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்து அந்த கேம் யாரும் விளையாட போகிறான்? இல்லை, BGMIல கூட அந்த அளவுக்கு 144லாம் சப்போர்ட் ஆகும். 144Hன்னு சொல்கிறாங்க, ஆனால் 120Hz தான் மேக்ஸிமம் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 8S Gen 3 இருக்குது. Snapdragon 8S Gen 3. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமிங்கு பக்காவான ஒரு ஃபோனு. அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு ப்ராசஸரு, பக்காவான கேமிங்கு. என் கூட இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோன் இல்லை அந்த பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்டுட்டா அந்த கேமிங் ஃபோன் அப்படின்னு அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா சொல்லிட்டு இது கொடுத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு அவன் சோறு தண்ணி தான் விளையாட்டே இருப்பான். இந்த மாதிரி ஒரு ஃபோன் இது. பக்காவா. அது இல்லாமல் அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா Sony IMX882, அது 50 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா படி பார்க்கலாம், அது வந்து ஒரு ஃப்ளா தான் இந்த ஃபோனை பொறுத்தவரைக்கும். ஓகே இஷ் தான், ஃப்ளாலாம் ஒன்றும் இல்லை. ஓகே இஷ் ஃபோன் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு 25,000 ரூபாய். அப்போ தரணும் ப்ரோ, எல்லாமே தரணும். என்ன தரணும்? அப்போ 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் கொடுத்தாங்க லூஸா? அவ்வளோதான். கேமரா நல்லாவே இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஃபோன் வாங்குறாங்கன்னா அது 70,000 ரூபாய்க்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துடணும் இவனுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. லைட்டிங்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு கேமரா அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் லைட்டு போட்டு எடுத்துக்கோங்க வேற வழி. அதே மாதிரி இதில் வந்துட்டு 4K 60 FPS வந்து சப்போர்ட் பண்ணும். கேமராவில் பேக் கேமரா மெயின் கேமராவில் சப்போர்ட் பண்ணும். ஃப்ரண்ட்ல வந்து 1080p + 30 FPS அவ்வளோதான் வரும். ஃப்ரண்ட்ல 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. பேக்ல வந்து உங்களுக்கு அந்த 4K 60 FPS நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ ஸ்டெபிலைசேஷன்ஸ்லாம் மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து IP65 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு டஸ்ட்டுக்கு ஓகே சப்போர்ட் ஆகும், வாட்டருக்கு டவுட்டு தான். நீங்கள் போட்டு உங்களோட டிஸ்பிளே நீங்கள் போட்டு பார்த்து ஏதாவது சொட்ட இது அந்த மாதிரி சின்ன சின்ன மழை ஏதாவது சும்மா இப்போ நீங்கள் இது பண்ணும்போது ஏதாவது வாஷ் பேசனில் கை கழுவும் போது அந்த ஒரு 2-3 ட்ராப் அதில் பட்டால் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதே வாஷ் பேசனில் உள்ள போய் வந்தால் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும் நீங்கள். அது கம்பெனி பொறுப்பாக வருது. அதுக்கப்புறம் வந்துட்டுமே ஃபோனோட பேட்டரியை பற்றி அதை பற்றியே ஒரு மணி நேரம் பேசலாம் போல. 6400 mAh. என்னோட ஃபோன் மாதிரி 2 பேட்டரி அது. ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 நாள் சாலிடாக வரும். அதில் வந்துட்டு லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் அவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்து அந்த ஒரு திக்னஸ் வெறும் 8 மில்லிமீட்டர் வேற இருக்கும் அந்த ஃபோன் வேற 8 மில்லிமீட்டர் திக்னஸ் ஃபோன். அதில் அவ்வளோ பெரிய பேட்டரியை போட்டு எப்படி தான் பண்ணி வச்சிருக்காங்க? வெயிட்டுமே வந்து கம்மி தான், கிட்டத்தட்ட 197 கிராம்ஸ் கிட்ட தான் வருது. 200 கிராம்ஸுக்கு உள்ள ஃபோனுமே வந்து அந்த நார்மல் எல்லா ஃபோனும் இருக்கிற மாதிரி திக்னஸ் தான். பேட்டரி ஹை, 80 வாட்ஸ் சார்ஜிங். இதில் என்னன்னா 80 வாட் கொடுத்ததே ஒரு ப்ளஸ். ரொம்ப 100 வாட் 120 வாட்டு எம்ஏஹெச் ஏற்ற வாட்ஸ் ஏற்றுவாங்க. இது வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க. அது பல்பு மாதிரி அவ்வளோ வாட் உள்ள வந்து போட்டுருவாங்க. இது வந்து கொஞ்சம் 80 வாட்டுன்றது வந்து ரீசனபுளாக. இவ்வளோ பெரிய பேட்டரிக்கு வந்து அவனுக்கு 100 வாட் கொடுத்துருக்கலாம். பட் 80 வாட்டுன்னதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தில் அவனுக்கு வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டுமே இதில் இது சொல்லியிருந்தாங்க, FunTouch OS 15 கொடுத்துருக்காங்க. Android 15 பில்ட் பண்ண ஒரு OS நல்லாவே இருக்குது.
அப்புறம் உங்களுக்கு அந்த அனிமேஷன்ஸ்லாம் லைட்டாக ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதில் ஏஐ ஃபீச்சர்ஸுமே நிறையா ஏஐ பற்றி பேசாதீங்களா, ஆப்பிள் யூஸர்ரா நான், ஏஐ பற்றி பேசாதீங்களா வேணாம், அந்த பாயிண்ட் டச் பண்ணாதீங்களா. இதில் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணுறது, அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சர்க்கிள் டு சர்ச் அந்த இதெல்லாம் வந்து அது அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு ஃபோட்டோ தெரியுது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஃபோட்டோ பிளராக இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணி இன்னும் நல்லா வச்சுக்கலாம். கிளாரிட்டி உங்களுக்கு பிடிக்காதவங்க யாருன்னா நீங்கள் செல்ஃபி எடுத்தீங்கன்னா அவனை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மெஜாரிட்டியாக பொண்ணுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பேசிட்டு அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நல்லா சிரிச்சு பேசிட்டு ஓகே அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டில் என் ஃபோட்டோவில் இருக்கான் அப்படின்னு அவரெல்லாம் வந்துட்டு எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். அப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் 5 hours தொடர்ந்து கேமிங் விளாட்லாம். பப்ஜியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 90 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 90 FPS ஆல்மோஸ்ட் ஒரு 89 ரேஞ்ச் அந்த மாதிரி வரும். மற்ற எந்த ஃபோனை நீங்கள் எடுத்தாலுமே டம்மார் டும்மின்னு விளாண்டே இருந்தோன்னா அந்த அளவுக்கு தாங்காது. ஆமாம், மெயினாக வந்து ஹீட்டிங் இஷ்யூன்றது இந்த ஃபோன்லேயும் இருக்கு. பட் ஆனால் மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஹீட் ஆகல. அயன் பாக்ஸ் மாதிரி கொதிக்கல. 6300 வேப்பர் கூலிங் சேம்பர் வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவ்வளோவா ஹீட் வராது. பட் இதில் வந்து நீங்கள் அந்த ஓரளவுக்கு வந்து அந்த ஹீட்லாம் தெரியாத மாதிரி விடாடலாம். கீழே லைட்டாக ஹீட்டாக இருக்கும், பேக் சைடில் உங்களுக்கு லைட்டாக ஹீட் இருக்கும். பேக் ஆனால் அவ்வளோவா தெரியாது, தெரியல, ரொம்ப மைன்யூட்டாக இல்லாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஃபோன் மாதிரியே இல்லை. பெசல்லெஸ் டிஸ்பிளே செம்மையாக இருக்குது. சாம்சங் மாதிரி லைட்டாக அதான் சாம்சங் மாதிரி லைட்டாக அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேலாம் கொடுத்து பெசல்லெஸ் டாப் கிளாஸாக இருக்குது டிஸ்பிளே. சூப்பராக கேஸ் போட்டு ஒரு 60,000 ரூபாய் ஃபோன் தான் நான் நம்பிடுவேன் அந்த மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ நான் தானே வீடியோ எடுத்துனுக்கிறேன். ஸோ நம்பி தான் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. 25,000க்கு அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லா ஃபீச்சர்ஸையும் போட்டு கொடுத்துறாங்க அவங்ககிட்ட. ஒரே ஒரு இது அந்த யூஎஃப்எஸ் சொன்னாங்களே, யூஎஃப்எஸ் 3.1 வந்து உங்களுக்கு 128 GB நீங்கள் வாங்கும்போது வந்து உங்களுக்கு 3.1 தான் கிடைக்கும். 4.1 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 256 GB போகணும். அது ஒன்றும் இல்லை, அது மார்க்கெட்டிங் கிமிக்கு. அதே மாதிரி USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. 3.0 இப்போ இருக்கிற 15,000 ரூபாய் ஃபோனில் கூட உங்களுக்கு 3.0 வருது. எல்லாம் போக முன்னாடி போவாங்க. ஆமாம், மற்றது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போயிட்டாங்க. இந்த ஒன்றத்தை மட்டும் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்னா அதனால வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு 2 உனக்கு கிடக்குறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 இதை பிடிச்சி வச்சுப்போம், பிடிச்சி அப்புறமா விடுவோம். அந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. பட் நீங்கள் அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒர்த்தி தான். ஆமாம். ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஐக்குன்றதுனால ப்ளோட்வேர்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான ஆப்பு, தேவையில்லாத ஆப்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் டெலிட் போன விட்ட மாடல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாடலில் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு தேவைன்னா டெலிட் பண்ணி, தேவை இல்லைன்னா டெலிட் பண்ணிவிடுங்க. அந்த 25 to 30ல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கணுன்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். போயிட்டு இந்த ஃபோன் பற்றி ரிவ்யூஸ் பாருங்கள் ஒரு வாட்டி. மற்ற இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ், ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ் வருதுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபோனுக்குலாம் நீங்கள் போகலாம். இதே இதில் இன்னொரு மொபைல் வருது, ரியல்மி P3ன்னு ஒருத்தன் வரான். அவனும் இருக்கானா? P3 அல்ட்ரா அவனும் ரிலீஸ் பண்ண போகிறேன் சொல்லிட்டு இருந்தான். அதை பற்றியும் போடுறோம். இவனுக்கும் அவனுக்கும் என்ன கம்பேரிசன் அதையும் போடுவோம். ஆமாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும். எப்படி கேட்க வேண்டியதாக இருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. சும்மா வேற வழி இல்லாமல் நாங்களே போடுவோம். நீ பார்க்கலனாலும் நாங்கள் போடுவோம். இந்த வீடியோ 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவேன். 2 நிமிஷம் பார்த்துட்டு திருப்பிடுவேன். சரி போகிறதும் போகிற அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு போ. ஆமாம், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி போட்டுப்போம். ஓகே, சரி guys, அவ்வளோதான் guys. இதான் ரியல்மி நியோ 10R பற்றி. ரியல்மி போன வாரம் பண்ண ஐக்யூ நியோ 10R அதை பற்றியான ரிவ்யூ. ஒழுங்கா முடிடா வீடியோவை, ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறானுங்க எப்போ முடிப்பாங்கன்னு. இதை பற்றி ஐக்யூ நியோ 10R பற்றி பார்த்தாச்சு. மேலே உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் அதை மறக்காமல் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி சொல்கிறோம். டாட்டா, பை பை. बाय बाय, टाटा, गुड बाय, गया.